உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் ப்ளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக சனி பகவான் ஆகிட்டார். உண்மையிலே சனி பெயர்ச்சிக்கு பயப்படணுமா? சனி பகவான் கஷ்டங்களை மட்டுமே தருவாரா? சனி பகவான் நல்லதே செய்ய மாட்டாரா? அப்படின்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் நல்ல நேரம் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக சனி பகவான் இருக்கிறார். அதே போல் உங்களுடைய கர்ம வினைக்கு தந்தார் போல். ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் சில தவறுகள் செஞ்சுருப்போம். இல்லை போன ஜென்மத்து கர்மாவின் பலனாக சில நேரங்களில் சனி பகவான் கெட்ட இடத்துல வரும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் திடீர்னு அவரால் சில பிரச்சனைகள் வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சேர்ந்த இடம், அவர் பழகக்கூடிய நண்பர்கள் வேறு மாதிரி இருந்திருப்பாங்க. அதனால் சில பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. இது மாதிரி லைஃப்பில் எல்லாருமே சொல்லலாம். கணவன், மனைவி, குழந்தைங்க, அம்மா, அப்பா, இதன் மூலமாக எப்போவுமே ஒரே மாதிரி சூழ்நிலைகள் இருப்பதில்லை, மனநிலை இருப்பதில்லை. நீங்கள் உங்களே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி என்ன நினைப்பீங்க? நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நல்ல 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பீங்க. நாளைக்கு என்ன நினைப்பீங்க? நம்ம சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? சும்மா கடன் தான் வருது, சம்பாதிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சில நேரங்கள் யோசனை வரும். சில நேரங்கள் சில உறவுகளை பிடிக்கும், சில நேரங்கள் உறவுகள் பிடிக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுடைய மனநிலை மாறுது. அந்த மனநிலை மாறுவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருப்பவர் தான் சனி பகவான். அதனால் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் சனி பெயர்ச்சின்னா பயந்துக்காதீங்க. அது 7.5 சனி, அஷ்டம சனி. அஷ்டம சனியில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க, 7.5 சனியில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க. அது உங்களுடைய கர்ம பலனை பொறுத்தது. உங்களுடைய கர்ம பலன் சொல்லும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பாவம் பண்ணியிருப்பீங்க. அப்படி கிடையாது. ஒரு ஜாதகத்துலேயும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில காலகட்டங்கள், இப்போ உதாரணத்துக்கு தொழில்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தொழில் வாய்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில் சில பேர் ஒழுங்காக பயன்படுத்திக்கிறது இல்லை. அதே மாதிரி சில நேரங்களில் வேலைக்கு வெளியூரில் வேலை கிடைக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த வேலை வேண்டாம், அந்த வேலையில் நம்மளுக்கு பெருசாக நல்லது நடக்காதுன்னு நினச்சி சில விஷயங்களை அவாய்ட் பண்ணோம். நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்த்த ஜாதகங்கள் என்னென்னா, தொழில் பண்ணக்கூடாதவர்கள் தொழில் பண்ணுறாங்க. சில பேர் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தொழில் பண்ணும்போது அந்த தொழிலில் நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறாங்க. அதே போல் சில பேர் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள், வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த நேரத்தில் மனைவிக்காக, குழந்தைங்களுக்காக, அம்மா அப்பாவுக்காக சில நேரங்கள் வேண்டாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கும் போது கிடைக்க மாட்டேங்குது. இது மாதிரி தான் உங்களுடைய கர்ம பலன் நடக்குது. இதை தான் கர்ம பலன் சொல்கிறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பாவம் பண்ணீங்க, அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அது மாதிரி கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு இன்பம் வருது அப்படின்னா அதற்கும் மிக மிக முக்கிய காரணமாகிறார் சனி பகவான். அந்த இன்பமாக இருக்கும்போது நம்ம யாரும் அவரை பெருசாக கவனிக்கிறதில்ல, யோசிக்கிறதில்ல. ஆனால் கஷ்டப்படும்போது மட்டும், ஐயோ எனக்கு 7.5 சனி வந்துருச்சு, எனக்கு அஷ்டம சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு வருத்தப்படும். அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் கர்மக்காரகன். உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்தால் போல். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணுன்னா, நீங்கள் நிறைய புண்ணியங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த தலைமுறை சிறப்பாக இருப்பாங்க. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்க, தர்மம் தலை காக்கும். அந்த தர்மம் தலை காக்கும் சொல்லும்போது என்னென்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு தான் எல்லாம் நல்லது நடக்கும். அப்படி கிடையாது. தர்மம் என்பது தலைமுறைகளை காக்கும். தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது வருங்கால தலைமுறையை சொல்லலாம். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறீங்களோ, தான தர்மங்கள் செய்கிறீங்களோ, மற்றவங்களுக்கு உதவுறீங்களோ, அவங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி யாரெல்லாம் நல்லா இருக்காங்க அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த பாவகம் நல்லா இருக்கும். அதே போல் சனி பகவானுடைய நிலை, சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னும் போது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இயற்கையாக ரெகுலராக ஒரு கர்மா நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, படிக்கிற பருவங்களில் படிக்க முடியும், வேலைக்கு சேரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். அதே போல் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, அதே போல் தொழிலில் வளர்ச்சி பெறுறது, வெளிநாடு பயணம் பண்ணுறது, இது மாதிரி அனைத்து விதமான கர்மாக்களுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார்.
அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வராது. என்ன 7.5 சனியாக இருந்தாலும் பாதிப்புகள் வராது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு என்ன பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே நல்லவங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சில தவறுகள் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சுருப்போம். சில பேர் சொல்லுவாங்க, நான் எந்த தப்புமே செய்யலை ஆனால் எனக்கு மட்டும் நடக்குது. அது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பித்ரு தோஷமாக இருக்கலாம், பித்ரு சாபமாக இருக்கலாம். ஏன்னா போன ஜென்ம பிறவியில் ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சுருக்கலாம், இல்லை உங்களுடைய முன்னோர்கள் காலகட்டத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம். அதன் காரணமாக தான் சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும். அதே போல் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறோம். அந்த கஷ்டத்தை கொடுக்குற சனி பகவான் தான். ஆனால் உண்மையிலே சனி பகவான் என்ன கொடுக்குறாருன்னா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு. யாருக்கு சார் வேணும் அனுபவம்? இப்படிலாம் நான் அனுபவம் பண்ணணுமா, கஷ்டப்படணுமா சில பேர் கேட்குறது உண்டு. ஆனால் உண்மையிலே வாழ்க்கையில் நீங்கள் அனுபவப்படும் போது என்ன பண்ணுவீங்க, வரக்கூடிய தலைமுறைக்கு என்ன சொல்வீங்க, இப்போ அதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் செஞ்சால் பிரச்சனை வரும், இதெல்லாம் நீ செய்யாத அப்படின்னு நீங்கள் 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரும். அதனால் உங்களுடைய அடுத்த தலைமுறை காப்பாற்றப்படுது. அதே போல் உங்களுடைய கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க, நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இந்த கோயிலில் தீபம் போடுங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். அப்போ அது மாதிரி செய்யும் பொழுது சில ஹோமங்கள் வீட்டில் சிம்பிளாக செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம பலன் குறையுது. அந்த கர்ம பலன் குறையும் போது வரக்கூடிய வருங்கால சந்ததியினர் நல்லா இருப்பாங்க. அதனால் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படின்னு யாரும் பயந்துக்க வேண்டியதில்லை. அது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக பலன் சொல்ல போகிறோம். நம்ம சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது. ஏன்னா நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சனி பகவான் ஒரு 2.5 வருஷத்துக்கு கடந்து ஒரு ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். அது வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 நடக்க போகுது. அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதுதான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாவே கண்டிப்பாக உங்களுடைய கர்ம பலனை குறைப்பார். அப்போ நீங்கள் பெருசாக பணம் காசு உதவி செய்ய வேண்டாம். இந்த வீடியோவை நீ இந்த ராசி உனக்கு நான் இந்த வீடியோ அமைச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த உதவிகளை கண்டிப்பாக செஞ்சீங்கன்னாவே உங்களுடைய கர்ம பலன் கண்டிப்பாக குறையும். கடந்த 2.5 வருஷமாக நான் நினச்சது ஒன்றுமே நடக்கலை, வாழ்க்கையில் தோல்வியை மட்டும் சந்திச்சிட்ருக்கேன், நான் ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன், நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துச்சு, எனக்கு எதுவுமே இப்போ 2.5 வருஷம் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பது. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசியில் இருந்த சனி பகவான், ஜென்ம ராசியில் இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல மாறப்போகிறார். அந்த மாற்றம் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி இருந்திருக்கு. முதல்ல நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குது. அந்த தடை தாமதம் விலகி வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் மாற்றங்கள், வாய்ப்புகள், வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக சனி பயிற்சி கொண்டிருக்கு. இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாவே உயர்ந்த எண்ணம், உயர் சிந்தனை, எதையும் பெருசாக செய்யணும், வாழ்க்கையில் மற்றவங்க வாழ முடியாத விஷயங்களை நம்ம வாழணும், மற்றவங்க செய்ய முடியாத விஷயங்களை செய்யணும் நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசி. அதனால தான் ஜென்ம சனி கும்பராசி என்பது பெரிய பாதிப்பை கொடுக்கல. சில பேர் கொடுத்துருக்கோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் கடைசி பாதத்தில் பிறந்தீங்கன்னா சில பேருக்கு அந்த சனி தசை புதன் தசை பிரச்சனையாக கொடுத்துருக்கோம். மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்புகள் இல்லை. உண்மையிலே அவிட்ட நட்சத்திரக்காரெல்லாம் பெரிய பாதிப்பு இல்லை. சதயம் 50%, பூரட்டாதி அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த சனி பகவான். இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா ஒரு இருட்டு கிரகம் உங்கள் ராசி மேலே வரும்போது என்ன ஆகும்னா நீங்கள் எதை செய்யறது தெரியாமல் தடுமாறக்கூடிய ஒரு நிலையை இந்த சனி பகவான் கொடுப்பார். அதனால தான் உங்களுக்கு எதுவும் நடக்கலை, ஒரு தடை, ஒரு தாமதம். பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு சார், ஒரு சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் ஏறிட்டு இருக்குதா பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதுலேருந்து ஏதாவது வெளில வரலாமா, கொஞ்சம் சம்பாதிக்கலாமான்னு பார்த்தா எதுவும் நடக்க மாட்டேங்குது, போட்டி அதிகமாகிடுச்சு, பொறாமை அதிகமாகிடுச்சு, பிஸ்னஸ் மாதிரி இல்லை, இந்த மாதிரிலாம் பேசக்கூடியவர் கும்பராசி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 7.5 சனியுடைய ஜென்ம சனியுடைய தாக்கம். அதனால் பிஸ்னஸ் இல்லை. உண்மையிலேயே போட்டியோ பொறாமையோ ஒரு பிஸ்னஸை கெடுக்குமானா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் நேரம் சரியில்லை, அதனால் உங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான்.
அப்போ அந்த வாய்ப்பெலாம் கிடச்சிருமா சார்னா, வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்களே ஒரு புதுமையான ஆளாக இருப்பீங்க. இப்போ நல்லா இருக்கீங்க, தலையில் ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து வச்சா எப்படி இருக்கும், பெரிய ஐஸ் கட்டி வச்சா எப்படி இருக்கும், அப்படியே ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த நிலை மாறும். தன்னிலை அறிந்து சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கான விஷயங்கள்லாம் செஞ்சு அதை கரெக்ட் பண்ணிடுவீங்க. அப்போ தொழிலில் வளர்ச்சி கண்டிப்பாக வரும். முதல்ல அப்போ வளர்ச்சி வரும்போது நாங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி அதை கொண்டு போகணும்னு. அது சொல்லவே வேண்டாம். கும்பராசி என்பவர்களுக்கு பெரிய சாதனையை செய்யக்கூடிய சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும். சின்ன நூல் போகிற இடத்துல கூட பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்திடுவீங்க. அந்த வாய்ப்புகள் வந்தே தீரக்கூடிய ஒரு நிலை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் வேலையில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா மன ரீதியாக பாதிப்பு. உங்களை யாராவது ஏதாவது ஒன்று குத்தி காட்டி, ஏதாவது ஒன்று சொல்லி, ஏதாவது உங்களை தப்பாக பேசி, உங்களால் எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லி, அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டு வேலையை விட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் வேலையில் டெவலப்மெண்ட்னு சொல்லணுன்னு இருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருப்பீங்க. ஏன்னா 2.5 வருஷமாக உங்களால் முடியாது செய்ய முடியாது, அதை பண்ணுற இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் எப்படி இருக்கும். அதனால் நிறைய பாதிப்புகள். அதனாலே நிறைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இந்த கவர்மெண்ட் வேலை, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறது, ஏதோ ஒரு படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறது எக்ஸாம் எழுதுறது, இதெல்லாம் கிடைக்கல. ஏன்னா நீங்களாகவே நெகட்டிவ் ஆகிட்டீங்க. அது காரணம் அந்த சனி பகவான் தான். அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி. முதல்ல உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏதோ ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல சார், திருப்பி நான் எங்கே ஆரம்பிச்சனோ அதே இடத்துல நிற்கிறேன், 2.5 வருஷமாக ஒன்றுமே நடக்கலை. அந்த நிலையெல்லாம் மாறி எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த சனி பயிற்சி பலன்கள். அதே போல் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கடந்த 2.5 ஆண்டுகளாக உறவு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு, அப்பா அம்மா கூட சண்டை, கூட பிறந்தவங்களால் பிரச்சனை, உங்களுடைய குழந்தைகளே உங்களை கவனிக்க முடியாமல் உங்கள் குழந்தைங்கிட்ட சண்டை போடக்கூடிய நிலை, இல்லை அவங்க ஏதாவது ஒரு தகாத முறைகளில் ஈடுபட்டு, இல்லை ஏதாவது ஒரு தப்பான விஷயங்களில் ஈடுபட்டு அதனால் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நிலை மாறும். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வருத்தப்படணுன்னு இருக்கு. அதனால் உங்கள் குழந்தையினால் வருத்தப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய பெண்ணால் வருத்தப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய மனைவினால் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை, இல்லை உங்கள் கணவனால் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை, அதனால் சில பிரச்சனைகள், அதனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாமே நடந்துடும். அதில் எல்லாத்துல இருந்துமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்கும். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஜென்ம சனியில் திருமணம் ஆகாத ஒரு வகை நல்லது தான். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு குறையுள்ள ஒரு வரனை தான் எடுக்க போகிறீங்க. அந்த மாதிரி விஷயத்தை இந்த சனி பகவான் ஜென்ம சனியில் செய்வார். 2வது கும்பராசி அப்படின்னாவே கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி வரன் கிடைக்காதனாலும் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அது ஒரு வகையில் நல்லது தான். அந்த வரன் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகுதி தந்தாப்புல, வேலை வாய்ப்பு தந்தாப்புல, படிப்பு தந்தாப்புல, உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தந்தாப்புல அமைவதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நடக்கலை. சில பேர் வெளிநாட்டில் இருந்துமே பெரிய டெவலப்மெண்ட் இல்லை, வெளிநாடு வாய்ப்பு கிடச்சிருக்கும், அங்கே போயுமே அங்கே சூழ்நிலை சரியில்லாதனால ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சில பேர் எக்ஸ்போர்ட் பண்ணி பணம் வரலை, இம்போர்ட் பண்ணி சரியாக பொருள் வரலை. இந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவ். அங்கே போய் கடன் வந்துருச்சு, அங்கே கொடுக்கறதுக்காக நான் கடன் வாங்கி கொடுத்தேன், அதில் ஏமாற்றம், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பு அடைஞ்சிட்டீங்க. எல்லாம் அப்படியே லேக் ஆகி நிற்குது, எதுவுமே நடக்கலைன்ற ஒரு நிலை. அது எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு ரெகுலரைஸ் ஆகி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு நிலைக்கு வந்து அங்கே ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடச்சி நல்ல கம்பெனியில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணவங்கலாம் பணம் வரல, அந்த பணம்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இம்போர்ட் பண்ணி சரியாக அதுக்கான நஷ்ட ஈடு, அதுக்கான பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே பேசிகிட்டு இருப்பீங்க, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புள்ள பயிற்சியாக அந்த சனி பயிற்சி இருக்கும். அதுமாதிரி நிறைய கும்பராசி என்பது கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, அதனால் சில பாதிப்பு. அதனால் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய சின்ன சின்ன உள்ள சலசலப்புகள், அதனால் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் நிவர்த்தியாகும், குழந்தை பேர் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை இந்த கும்பராசி என்பது செய்யலாம். கும்பராசி என்பவர்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களிலும் வளர்ச்சி பாதையை நோக்கி ஏற்கனவே இருந்த நிலையிலேருந்து ஒரு அடுத்த நிலை,
பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை தடைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து வாழ்க்கையில் நம்ம ஒரு ஸ்டெப்பு அடுத்த அடி எடுத்து வச்சிட்டோம், அதற்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை, தொழிலில் பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது, உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிற இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம் கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம். வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.